இந்த வீடியோல நம்ம எந்த ஃபோனை கம்பேர் பண்ண போறோம்னா ஒன்னு வந்து புதுசா லான்ச் பண்ண MOTO G54 5G இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா Realme 11X 5G இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி அது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல சொல்லி ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த ரெண்டு ஃபோன் ஏதோ ஒரு ஃபோன் வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்ப்ளே பார்க்கலாம். MOTO G54 டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.5 inch Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 516 nits கொடுத்திருக்காங்க. இதே Realme 11X 5G டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.72 inch Full HD Plus அவங்களும் IPS LCD டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேமான 120 Hz தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பீக் பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா 515 inch தான் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டிஸ்ப்ளே எந்த டிஸ்ப்ளே பெட்டரா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்ல. சோ இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். MOTO G54 ல வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 7020 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இது Realme 11X ல வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6100 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ப்ராசஸர்ல எதோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா MOTO G54 ஓட MediaTek Dimensity 7020 ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமா இருக்கும். கேமிங் டே டு டே ஆக்டிவிட்டில MOTOட ப்ராசஸர் தான் பெஸ்டா இருக்கும். சோ ப்ராசஸர் என்ன வந்து பாத்தீங்கன்னா MOTO தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா டுயல் கேமரா செட்டப்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் OS ஓட, அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. இதே Realme 11X 5G ல வந்து பாத்தீங்கன்னா டுயல் கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார். ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெண்டு கேமரால எதோட கிளாரிட்டி பெஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா MOTO G54 ஓட கேமரா கிளாரிட்டி தான் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு OS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்துருது. அதனால கேமரா வந்து பாத்தீங்கன்னா MOTO தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. MOTO G54 ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா 33 வாட் தான் கொடுத்திருக்காங்க. இதே Realme 11X ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்மியா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. சார்ஜர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 33 வாட் தான் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட்ல சேமா தான் இருக்க போகுது. ஆனா மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கண்டிப்பா மோட்டோல தான் பெட்டரா இருக்கும். அதனால பேட்டரி வினர் வந்து பாத்தீங்கன்னா MOTO தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ். MOTO G54 ஓட 8GB RAM 128GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா 16000 ரூபாய்க்கு செல் பண்றாங்க. இதே Realme 11X 5G ஓட 8GB RAM 128GB மாடல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சேம் 16000 ரூபாய்க்கு தான் செல் பண்றாங்க. அதனால இந்த ரெண்டு ஃபோனுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் MOTO G54 ஓட ப்ரோஸ். கண்டிப்பா Realme 11X 5G ஓட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா தான் இருக்கும். மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. அது போக மோட்டோ கேமரால வந்து பாத்தீங்கன்னா OS சப்போர்ட் இருக்கு. சோ நீங்க வீடியோஸ்ல ஷேக் ஃப்ரீயா எடுக்கலாம். பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 1000 mAh அதிகமா 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. மோட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு யூஸ் பண்ணி இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். நெக்ஸ்ட் MOTO G54 5G ஓட கான்ஸ். ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா 33 வாட் சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா மோட்டோட பேட்டரி கெபாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால Realme கம்பேர் பண்ணும்போது மோட்டோல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். நெக்ஸ்ட் Realme 11X 5G ஓட ப்ரோஸ். இந்த ஃபோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்னு எதுவுமே இல்ல. மோட்டோ கம்பேர் பண்ணும்போது எல்லாம் வீக்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட் Realme 11X 5G ஓட கான்ஸ். Realme ஓட ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா மோட்டோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பவர் கம்மி தான். கேமரால வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்ல. கேமரால உங்களுக்கு OS சப்போர்ட் இல்ல. பேட்டரி வந்து 1000 mAh கம்மியா 5000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனலா நான் என்ன ஃபோன் வாங்குவேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா MOTO G54 5G தான் வாங்குவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா பெட்டர் ப்ராசஸர் கிடைக்குது, பெட்டர் கேமரா கிடைக்குது, பெட்டர் பேட்டரி பேக்கப்பும் கிடைக்குது. இது எதுவுமே பாத்தீங்கன்னா Realme கிடைக்கிறது இல்ல. சோ அதனால மோட்டோ தான் பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி.